அப்பா! என்னங்க என்னங்க நடக்குதுங்க? உண்மையிலேயே உண்மையிலேயே நான் இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதாங்க இந்திய சின்னத்திரை வரலாற்றில், அதில் மட்டும் இல்லைங்க பெரிய திரை வரலாற்றில் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஜோடி பொருத்தம் அந்த காலத்தில் கமலஹாசன், ஸ்ரீதேவி. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அள்ளிக்கிட்டு போகிறதுன்னா நம்ம வீக்கா தாங்க. நடுவில் வேணால் அஜித், சிம்ரன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டாங்க. நான் இன்னைக்கு கரண்டில் இருக்காங்க அப்படிங்கிறக்கா சொல்ல வரல. என்றைக்குமே இந்த பேரை அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு தாங்க சொல்லணும். பார்த்தீங்களாங்க, அவங்கள 2 பேரும் மேடைக்கு வர்றாங்க, கூப்பிடுறாங்க. அந்த பிள்ளைங்கெல்லாம் குறுக்குன்னு இருக்க ஆடுதுங்க. பச்சை இலையும் பூவும் கட்டிக்கிட்டு அவங்கள அப்படியே சேக்கன் கொடுத்துக்கிறாங்க. ஐயோ, என்ன ஒரு சிரிப்புங்க! நம்ம தலைவனையும் தலைவியும் பார்க்கல அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் கேட்கலையும் சூப்பராக தாங்க இருக்குது. அதில் ரியோவும் அந்த பரிவினாவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் ரியோ சொல்லுவார், உங்களோட பேர் ஒரிஜினல் பேரே மறந்து போச்சுங்க, வீக்கா அப்படின்னு 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. உண்மையிலேங்க விஜய்னு வீன்னு மட்டும் சொல்ல மனசு வராதுங்க. வீக்கா அப்படின்னு 2 பேரும் சேர்த்து சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் இன்னும் பேரும் புகழும் வரணும் அப்படின்னு சொல்லிடலாம். செம்ம மாசுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் விருது கொடுக்குறாங்க. நம்ம தலைவனும் தலைவி ஒரு டான்ஸ் போடுறாங்க. அள்ளுது போங்க. ஐயோ, என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேள்வி போட்டு வாங்குறாங்களாம். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பார்த்திபன் சார்? அந்த மாதிரி நம்ம லேடிஸ் அந்த அம்மா என்ன பண்ணுது, எல்லாரும் பேர்னா சந்தோஷமாக ஒரு கிசு போகிற அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள எனிமிஸ்ன்னு கேள்விப்பட்டமே அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அப்படியே என்னது எனிமிஸா எங்க அப்படியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்பாவியாக இருக்கியம்மா, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குங்க, அதாவது சின்ன குழந்தையா இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்குது. எங்களுக்கும் இது நியூஸாக தான் தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அந்த இடம் ஒரு சூப்பர்னு ஒரு கை தட்டுற மாதிரி தாங்க இருந்துச்சு. 2 பேரும் மனசில் இருக்கிறத அப்படியே சொன்னாங்க. எனிமிலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ ஒரு உற்ற நண்பர்கள், தோழர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெருமை சேர்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஜோடியாக நடித்தாங்கன்னா அவங்களுக்குள்ள 1008 கிசுகிசுகள் வரும். அவங்கள அங்கே பார்த்தோம், இப்படி ஒரு தவறான முறையில் பார்த்தோம், இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோடிகள் ஃபேமஸாக இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குள்ள கட்டுக்கதை கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் நம்ம செல்லக்குட்டி தாங்க வாழ்க்கையிலேயே, அதாவது பெரிய திரை சின்ன திரை எல்லாத்துலேயுமே முதல் முறையாக 2 பேரும் இவ்வளோ, அதாவது காதலில் இந்த அளவுக்கு ரொமான்டிக்கு தழுவ ஆசை திகட்ட கொடுத்த ஜோடினா அது நம்ம ஆளு தான். இந்த 2 பேரும் தான். இந்த செல்லக்குட்டிங்க 2 பேரும் இந்த அளவுக்கு கொடுத்ததே இல்லை வேறு யாரும். அப்படி 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு பெனஞ்சு பாம்புங்க 2 அப்படி இருக்குங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்துமே, அவ்வளோ ஒன்றா நடிச்சுமே ஒரு துளி அளவு கூட இவங்க மேலே ஒரு கெட்ட பேரோ ஒரு சந்தேகத்துக்கு இடத்துக்கோ எதுக்குமே வேலையே இல்லைங்க. அந்தளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது பெருமை. அதை விட ஒரு படி மேலே போய் அந்தளவுக்கு அவங்களோட ஃபேன்ஸ் ஆகிய நம்ம இருக்கிறாங்க. நம்ம அவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறோம். அவங்கள நம்ம தலைமை வெள்ள மனசியா, அவங்களுக்குள்ள ஒரு லவ் கிவ் எதுவுமே இல்லையா, அன்பு மட்டும்தான், நட்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு பெருமை சேர்க்குறோம் அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஆனால் எனக்கு ஒரு தோணுது, இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, ஏன் இப்படி இவங்களுக்குள்ள நல்ல நட்பு இருக்குது அப்படிங்கிறக்காண்டி உண்மையிலே காதல் வந்தால் காதல் பண்ணக்கூடாதா? பண்ணலாம் தானே, கல்யாணம் பண்ணலாம் தானேங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அவங்க என்ன சத்தியப்பிரகணம் எடுத்துகிட்டு வந்தாங்க, நாங்கள் நடிச்சுட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடுவோம், லவ்வெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு பண்ணுனா சந்தோஷம். அதை விட நமக்கு என்னங்க வேறு வேலை வேணும்? ஐயோ அள்ளுதுங்க, கொல்லுதுங்க. நம்ம தலைவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதும், தலைவி உட்காந்துருக்கிறதும், ஆடுறதும் பாடுறதும், அந்த பரிசு கொடுக்குற விழாவில் வேறு லெவல். வேற இந்த ஜோடி அப்படின்னாலே நம்ம விஜய் காவேரி தான். வீக்காக தான். வேற எந்த ஜோடி கிட்டக்க நிற்க முடியாதுங்க. எத்தனையோ ஜோடி வரலாம், பக்கத்தில் கூட நம்ம கதிர்ராஜி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஆனால் நம்ம தலைவியை அள்ளு பண்ணோம் வேலையே இல்லை. அதுக்கு முழுக்க அப்படியே நம்ம விஜய் காவேரி தாங்கிறது தாங்க. அதுதாங்க நாட்டோட பெண்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு நம்ம தலைவர் அப்படின்னு தான் சொல்லலாம். செல்லக்குட்டிங்களை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். என்கிட்டலாம் ஒரு மைக்கை கொடுத்தா விஜய் காவேரி பற்றி, அதாவது காவேரி பற்றி பேசணுன்னா ஒரு ஆண் பெண்ணை பற்றி பேசலாம், பெண் ஆணை பற்றி பேசலாம். ஆனால் ஒரு பெண்ணை பற்றியே பாராட்டி பேசணும்னா அது நம்ம காவேரி குட்டியை மட்டும்தாங்க. யாராலும் அடிச்சுக்க முடியாது. காவேரியை பற்றி நின்ன அழகு, நிமிந்த அழகு, உட்கார்ந்த அழகு, என்னமோ தெரியல. விஜய் அளவுக்கு விஜயோட சேர்ந்ததுனால காவேரி பாராட்டுறமான்னு புரியல. அப்படி விடிய கூட நான் காவேரி செல்லத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேங்க. உண்மையிலே காவேரியோட வாயாடி துடுக்குத்தனதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த நாடகம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு நடுவில் அப்புறம்தான் பூவோடு சேர்ந்த நாரும், அதாவது விஜய் நாருன்னு சொல்லலை, 2 சேர்ந்து பின்னி பிணைஞ்சு மனசால இப்போ நம்ம மனசு பூரா ஒன்றிட்டாங்க நம்ம விஜயும் காவேரியும். ஐ லவ் யூ விஜய் காவேரி அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படிங்கிற காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.